ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் ஈஸியான ஒரு ரெசிபி லீக்ஸ் வதக்கல் செய்ய போகிறோம். என்ன ஸ்பெஷல்னா லீக்ஸில் நேச்சுரல் கலர் மாறாமல் இந்த ரெசிபியை செய்யலும். அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸும் வச்சிருக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் 2 லீக்ஸ் எடுத்து அதை நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி இது மாதிரி வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் 2 பச்சை கொச்சிக்காய், கொஞ்சமாக கருவேப்புல்லை, ஒரு துண்டு பட்டை, மாசித்தூளும் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வானாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆனால் மாசித்தூள் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குறையிடும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த மசாலா உரப்பு உப்பு எல்லாமே லீக்ஸோடு நல்லா சேர்ந்து வர மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்து வதக்கினோம்னா லீக்ஸ் ஓவராக குக் ஆகிடும். அதனால் இதுமா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாகவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வதக்கப்போக்குள்ளே அந்த லீக்ஸோட கலரும் மாறாது, ஓவராக குக் ஆகையும் மாட்டிச்சு. அதனால் இது மாதிரியே செஞ்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 4-5 இடித்த வெள்ளைப்பூடு, 4-5 சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற லீக்ஸை இதோடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினீங்கன்னா போதும். ஏன்னா லீக்ஸ் வேகிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது. அதையும் தாண்டி நீங்கள் மிச்சமாக வதக்கினா அதோட கலரும் பெய்திரும், லீக்ஸும் ஓவர் குக் ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு உப்பு போதுமா, லீக்ஸ் வெந்திருக்கான்னு சொல்லி பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முதல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சீனி சேர்க்கக்குள்ள அதோட டேஸ்ட் இன்னமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொல்கிறத விட நீங்கள் ஒரு டைமாவது செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு விளங்கும். லீக்ஸ் வதக்கினதுக்கு பிறகு ஒரு பிளேட் இல்லாட்டி பவுலில் மாற்றி வச்சுருங்க. அதே சட்டியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சூட்டுக்கு லீக்ஸ்லேருந்து தண்ணி வெளியாகும், அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.